Good morning, good afternoon, good evening. Greetings to you in the name of Christ, wherever you are, my dear brother and sister. காலை வணக்கம், மதிய வணக்கம், மாலை வணக்கம். எனக்கு அன்பான சகோதரரே சகோதரியே, நீங்கள் எங்கிருந்தாலும் கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் வாழ்த்துக்கள். I am R.C. Joseph Sakayaraj, a preacher at the Church of Christ in Amalinagar in Dindigul of Tamil Nadu at India. நான் ஆசி ஜோசப் சகாயராஜ், இந்தியாவின் தமிழ்நாட்டில் திண்டுக்கல் அமளி நகரில் உள்ள கிறிஸ்துவின் சபையில் ஊழியராக இருக்கிறேன். In this week's Bible study, we will examine the detail of the battles that took place between 4 kings and 5 kings as described in the first 9 verses of Genesis chapter 14. இந்த வார வேதாகம படிப்பில் ஆதியாகமம் 14ஆம் அத்தியாயத்தின் முதல் 9 வசனங்களில் 4 அரசர்களுக்கும் 5 அரசர்களுக்கும் இடையில் நடைபெற்ற போரை பற்றிய விவரங்களை நாம் ஆராய்வோம். Chapter 14, Lord's Captivity and Rescue. அத்தியாயம் 14, லோத் சிறைப்படுத்தப்படுதலும் மீட்கப்படுதலும். The first subsection of this chapter is the War of the Kings, verses 1 to 9. இந்த அத்தியாயத்தின் முதல் உட்பிரிவு அரசர்களின் யுத்தம் 1 முதல் 9 வரை உள்ள வசனங்கள். And it came to pass in the days of Amraphel king of Shinar, Arioch king of Ellasar, Kedorlaomer king of Elam, and Tidal king of nations. சினையாரின் ராஜாவாகிய அம்ராபேலும் எலாசாரின் ராஜாவாகிய அரியோகும் ஏலாமின் ராஜாவாகிய கெதர்லாகோமேரும் ஜாதிகளின் அதாவது மக்களினங்களின் ராஜாவாகிய திதியாலும் இருந்த நாட்களில். The 4 kings mentioned in Genesis 14:1, the Kedorlaomer of Elam, Amraphel of Shinar, Arioch of Ellasar, and Tidal of Jeom represented a powerful Mesopotamian coalition. ஆதியாகமம் 14:1 குறிப்பிடப்பட்டுள்ள 4 ராஜாக்களான ஏலாமின் கெதர்லாகோமேர், சினையாரின் அம்ராபேல், எலாசாரின் அரியோகு மற்றும் கோயிமின் திதியால் ஆகியோர் ஒரு சக்தி வாய்ந்த மெசபத்தோமியா கூட்டணியை பிரதிநிதித்துவப்படுத்தினர். They are depicted as eastern overlords who invaded Canaan to suppress a 12-year rebellion by 5 local kings near Red Sea. This led to the first war recorded in the Bible. செங்கடலுக்கு அருகிலுள்ள 5 உள்ளூர் ராஜாக்களின் 12 வருட கிளர்ச்சியை அடக்குவதற்காக கானான் மீது படையெடுத்த கிழக்கத்திய மேலாதிக்க ஆட்சியாளர்களாக இவர்கள் சித்தரிக்கப்படுகிறார்கள். இதுவே வேதத்தில் பதிவு செய்யப்பட்ட முதல் போருக்கு வழிவகுத்தது. Key points about the 4 kings, Genesis 14:1. ஆதியாகமம் 14:1 குறிப்பிடப்பட்டுள்ள 4 ராஜாக்கள் பற்றிய முக்கிய குறிப்புகள். Leaders of the coalition. Kedorlaomer of Elam appeared to be the primary leader of this alliance. கூட்டணியின் தலைவர்கள். ஏலாமின் கெதர்லாகோமேர் இந்த கூட்டணியின் முதன்மை தலைவராக இருந்தார். Military campaign. This coalition representing a small empire set out to punish the rebellious cities of Sodom, Gomorrah, Adma, Zeboim and Bela, that means Zoar. போர் பயணம். ஒரு சிறிய பேரரசை பிரதிநிதித்துவப்படுத்திய இந்த கூட்டணி சோதோம், கொமோரா, அத்மா, செபோயம் மற்றும் பேலா அதாவது சோவார் ஆகிய கிளர்ச்சி செய்த நகரங்களை தண்டிப்பதற்காக புறப்பட்டது. Territorial extent. Before engaging in battle with the 5 kings in the valley of Siddim, they attacked other groups in the region including Rephaim, Zuzim, Yemim, Hurtis, Amalekites and Amorites. பிராந்தியத்தின் பரப்பளவு. சித்திம் பள்ளத்தாக்கில்
5 ராஜாக்களுடன் போரிடுவதற்கு முன்பாக இந்த 4 ராஜாக்களும் அந்த பிராந்தியத்தில் உள்ள ரெப்பாயிம், சூசிம், ஏமிம், ஓரியர், அமலேக்கியர் மற்றும் அமோரியர் உட்பட மற்ற குழுக்களை தாக்கினார்கள். Outcome: the 4 kings initially defeated the 5 kings, plundered Sodom and captured Lot, Abraham's adopted son. விளைவு என்னவென்று பார்க்கும்போது அந்த 4 ராஜாக்களும் ஆரம்பத்தில் 5 ராஜாக்களையும் தோற்கடித்து சோதோமை கொள்ளையடித்து ஆபிரகாமின் வளர்ப்பு மகனான லோத்தையும் சிறைப்பிடித்து சென்றார்கள். Defeat by Abraham. Despite of this king's military strength, they were later pursued and defeated Abraham and his 318 trained men. They recovered the captives and the goods. ஆபிரகாமால் ஏற்பட்ட தோல்வி. அந்த அரசர்கள் இராணுவ வலிமை பலத்து இருந்த போதிலும் பின்னால் ஆபிரகாமும் அவருடைய 318 பயிற்சி பெற்ற வீரர்களும் அவரை பின்தொடர்ந்து தோற்கடித்தனர். அவர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டவர்களையும் பொருட்களையும் மீட்டார்கள். Identified kings: கெதர்லாகோமேர் ஆஃப் ஏலாம், த டோமினன்ட் பவர். இதில் அடையாளம் காணப்பட்ட 4 ராஜாக்களை பற்றி இப்பொழுது பார்ப்போம். கெதர்லாகோமேர் ஏலாம் ஆதிக்கம் செலுத்திய சக்தி. அம்ராஃபேல் ஷினார் அசோசியேட்டட் வித் த பாபிலோனியன் ரீஜன். அம்ராபேல் சினையார் என்பது பாபிலோனி பகுதியுடன் தொடர்புடையவர். ஆரியோக் ஆஃப் எலசார், a ruler of the city state. ஆரியோக் எலசார் நகரத்து ராஜா. இவர் ஒரு நகர அரசின் ஆட்சியாளராக இருந்தார். டிடால் கோயிம் நேஷன்ஸ், king of the nations. This refers to the coalition of various groups. திதியால் கோயிம் தேசங்கள் அல்லது மக்கள் இனங்கள். இதைத்தான் தமிழில் ஜாதிகள்னு போட்டிருக்காங்க. தேசங்களின் ராஜா. இது பல்வேறு குழுக்களின் கூட்டணியை குறிக்கிறது. Next we come to the second verse. That they made war with Bera king of Sodom, Birsha king of Gomorrah, Shinab king of Adma, Shemeber king of Seboim, and the king of Bela, that is Zor. அவர்கள் சோதோமின் ராஜாவாகிய பேராவோடும் கோமேரின் ராஜாவாகிய பிர்சாவோடும் அத்மாவின் ராஜாவாகிய சினையாவோடும் செபோயிமின் ராஜாவாகிய செமேபரோடும் சோவார் என்னும் பேலாவின் ராஜாவோடும் யுத்தம் பண்ணினார்கள். The 4 kings mentioned in the first verse launched a military campaign to bring the 5 city-states that had rebelled in the Jordan Valley back under their control. This coalition, led by Kedorlaomer, set out to attack the kings of the cities of Sodom, Gomorrah, Adma, Zeboim and Bela. முதலாம் வசனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள 4 ராஜாக்களும் யோர்தான் பள்ளத்தாக்கில் கிளர்ச்சி செய்த 5 நகர அரசுகளை மீண்டும் தங்கள் ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வர ஒரு இராணுவ படையெடுப்பை தொடங்கினார்கள். கெதர்லாகோமேரால் வழிநடத்தப்பட்ட இந்த கூட்டணி சோதோம், கொமோரா, அத்மா, செபோயிம் மற்றும் பேலா ஆகிய நகரங்களின் ராஜாக்களை தாக்கச் சென்றது. The 5 kings mentioned in the Genesis 14:2, Bera of Sodom, Birsha of Gomorrah, Sinab of Adma, Shemeber of Zeboim, and the king of Bela, Zor, were rulers of the Canaanite city-states who rebelled against 12 years of servitude to eastern coalition of armies led by Kedorlaomer. They were defeated in a battle fought in the valley of Siddim, which was full of bitumen pits. Many of them fled to mountains. ஆதியாகமம் 14:2 குறிப்பிடப்பட்டுள்ள 5 ராஜாக்களான சோதோமின் பேரா, கொமோரோவின் பிர்சா, அத்மாவின்
ஷினாப், செபோயிமின் செபேமர், பேலாவின் சோவார் ராஜா ஆகியோர் கெதர்லா கோமேரால் வழிநடத்தப்பட்ட கிழக்கு படைகளின் கூட்டணியில் 12 கால அடிமைத்தனத்திற்கு எதிராக கிளர்ச்சி செய்த கானானிய நகர அரசுகளின் ஆட்சியாளர்கள் ஆவார்கள். They were defeated in a battle fought in the valley of Siddim, which was full of bitumen pits. Many of them fled to the mountains. அவர்கள் நிலக்கீழ், அதாவது தார் குழிகள் நிறைந்த சித்திம் பள்ளத்தாக்கில் நடைபெற்ற போரில் தோற்கடிக்கப்பட்டார்கள். அவர்களில் பலர் மலைகளுக்கு தப்பி ஓடினார்கள். கீ டீடைல்ஸ் ரிகார்டிங் த 5 kings. 5 ராஜாக்கள் தொடர்பான முக்கிய விவரங்கள். They are rebels: Bera of Sodom, Birsha of Gomorrah, Shinab of Adma, Shemeber of Seboim, and the unnamed king of Bela, also called Zoar. இவர்கள் கிளர்ச்சியாளர்களாக இருந்தார்கள். சோதமின் ராஜா பேரா, கொமோராவின் ராஜா பிர்சா, அத்மாவின் ராஜா சினேயா, செபோமியின் ராஜா செமேபர் மற்றும் சோவார் என்று அழைக்கப்படும் பேலாவின் பெயர் குறிப்பிடப்படாத ராஜா. இவர் மக்கள் இனங்களின் ராஜா என்று சொல்லப்படுகிறார். கான்ஃப்ளிக்ட். They served Kedorla Gomer of Elam for 12 years, rebelled in the 13th year and fought in the 14th year. மோதல். இந்த 5 பேரும் ஏலாமின் கெதர்லா கோமேர் ராஜாவுக்கு 12 ஆண்டுகள் சேவை செய்துவிட்டு 13வது ஆண்டில் கிளர்ச்சி செய்து 14வது ஆண்டில் போரிட்டனர். Location of defeat. The battle took place in a part of the valley of Siddim near Dead Sea, which was full of bitumen pits. This is the first battle mentioned in the Bible. தோல்வியடைந்த இடம். சவக்கடல் அருகில் இருந்த நிலக்கீழ் குழிகள் நிறைந்த சித்தீம் பள்ளத்தாக்கில் ஒரு பகுதியில் இந்த போர் நடந்தது. வேதாந்தத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள உலகத்தின் முதலாவது போர் இதுவே ஆகும். The outcome: the kings of Sodom and Gomorrah fled and their cities were plundered, resulting in the capture of Abram nephew Lot. விளைவு என்னவாயிற்று என்று பார்க்கும்போது, சோதம் மற்றும் கொமோராவின் ஜனங்கள் தப்பி ஓடினார்கள். மேலும் அவர்கள் நகரங்கள் கொள்ளையடிக்கப்பட்டன. இதன் விளைவாக ஆபிரகாமின் வளர்ப்பு மகனான லோத் சிறைப்பிடிக்கப்பட்டார். Significance: this battle marks the first major conflict recorded in the Bible and illustrates the wickedness of the region, particularly Sodom. முக்கியத்துவம்: இந்த யுத்தம் வேதாகமத்தில் பதிவு செய்யப்பட்ட முதல் பெரிய மோதலை குறிக்கிறது மற்றும் அந்த பகுதியின், குறிப்பாக சோதமின் தீய குணத்தை எடுத்து காட்டுகிறது. Yes, Lot was directly involved in the events of the war as described in Genesis 14, but not as a combatant, but as a victim and a captive. ஆதியாகமம் 14 நடந்த போர் நிகழ்வுகளில் லோத்து நேரடியாக ஈடுபட்டிருந்தார். ஆனால் அவர் போராளியாக அல்ல, மாறாக ஒரு பாதிக்கப்பட்ட மனிதராக, கைதியாக இருந்தார். Living in Sodom, Lot was captured along with his possession when the coalition of 4 kings defeated the cities of the plain. This prompted his foster father Abraham to launch a rescue mission. சோதமில் வாழ்ந்தவர் யார்? லோத்து. சோதமில் வாழ்ந்த லோத்து ராஜாக்களின் கூட்டணி சமவெளி நகரங்களை தோற்கடித்த போது இவரும் தனது உடைமைகளுடன் சேர்த்து சிறைப்பிடிக்கப்பட்டார். இதுவே அவருடைய சிற்றப்பாவான அவருடைய பெரியப்பாவான ஆபிராம் ஒரு மீட்பு பணியை தொடங்க தூண்டியது. Key details regarding Lot's involvement. Capture. When the 4 kings led by Kedorla Gomer attacked Sodom
and Gomorrah. They captured Lot, Abraham's first son, who was living in that region, that means Sodom, along with all his possessions. லோத்துவின் ஈடுபாடு குறித்த முக்கிய விவரங்கள். சிறைப்பிடிப்பு. கெதர்லாகோமேர் தலைமையில் 4 ராஜாக்கள் சோதோம் மற்றும் குமாராவை தாக்கினார்கள். அப்பொழுது சோதோமில் வசித்த ஆபிரகாமின் வளர்ப்பு மகன் லோத்துவையும் அவருடைய உடைமைகள் எல்லாவற்றையும் சிறைப்பிடித்து சென்றார்கள். ரெஸ்கியூ. அப்பான் ஹியரிங் of Lot's capture, Abraham gathered 318 trained men from his household, pursued the king, defeated them, and rescued Lot, his possessions, and other people. மீட்பு. லோத்து சிறைப்பிடிக்கப்பட்டதை கேள்விப்பட்ட ஆபிரகாம் தன் வீட்டில் இருந்த 318 பயிற்சி பெற்ற வீரர்களை திரட்டி கொண்டு அந்த ராஜாக்களை பின்தொடர்ந்து சென்று அவர்களை தோற்கடித்து லோத்துவையும் அவருடைய உடைமைகளையும் மற்ற மக்களையும் மீட்டார். ரிட்டர்ன். ஆஃப்டர் த சக்சஸ்ஃபுல் ரெஸ்கியூ, Lot was brought back to his home in the Jordan Valley. திரும்ப வருதல். வெற்றிகரமாக மீட்டதற்கு பிற்பாடு லோத்து யோர்தான் பள்ளத்தாக்கில் உள்ள தனது வீட்டிற்கு திரும்ப அழைத்து வரப்பட்டார். This war often referred to as the war between 4 kings and the 5 kings, and Lot's capture was pivotal moments that triggered Abraham's intervention. இந்த போர் பெரும்பாலும் 4 ராஜாக்களுக்கும் 5 ராஜாக்களுக்கும் இடையிலான போர் என்று குறிப்பிடப்படுகிறது. மேலும் லோத்து சிறைப்பிடிக்கப்பட்டது ஆபிரகாமின் தலையீட்டை தூண்டிய ஒரு முக்கியமான வேலையாகும். We will be studying this event in more detail in the following verses. இந்த நிகழ்வை பற்றி தொடர்ந்து வரும் வசனங்களில் நாம் விரிவாக படிக்க இருக்கின்றோம். Now let us go to the 3rd verse. All this joined together in the valley of Siddim, that is Salt Sea. Now இப்பொழுது நாம் 3ஆம் வசனத்துக்கு கடந்து செல்கிறோம். இவர்கள் எல்லாரும் உப்பு கடலாகிய சித்திம் பள்ளத்தாக்கிலே கூடினார்கள். This verse describes how the kings of 5 Canaanite city-states, Sodom, Gomorrah, Admah, Seboim, and Bela Sovar, gathered in the valley of Siddim to rebel against their eastern overlord Kedorlaomer. 5 கானானிய நகர அரசுகளின், அதாவது சோதோம், கொமோரா, அத்மா, செபோயிம் மற்றும் பேலா அல்லது ஜோவார், இந்த 5 கானானிய நகர அரசுகளின் ராஜாக்கள் தங்கள் கிழக்கத்திய மேலாதிக்க ஆட்சியாளர்களான கெதர்லாகோமேருக்கு எதிராக கிளர்ச்சி செய்வதற்காக சித்திம் பள்ளத்தாக்கிலே ஒன்று கூடியதை இந்த வசனம் விவரிக்கிறது. The strategic and consequential military action took place near what later became known as the Dead Sea. It was a conflict over natural resources driven by human greed. இந்த வியூகத்துவமான பெரும் விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய இராணுவ நடவடிக்கை பின்னாட்களில் உப்புக்கடல் என்று அழைக்கப்பட்ட சாக்கடல் என்ற இடத்திற்கு அருகில் நடந்தது. இது மனித பேராசையினால் விளைந்த இயற்கை வளங்களுக்கான மோதலாகும். கீ டீடைல்ஸ் அண்ட் சிக்னிஃபிகன்ஸ். முக்கிய விவரங்களும் முக்கியத்துவமும். த அலையன்ஸ் ஆஃப் த 5 kings. The kings of the 5 cities in the Jordan Valley, Sodom, Gomorrah, Admah, Zeboim, and Bela or Zoar, united to fight together against a coalition of 4 kings. கூட்டணி. 5 ராஜாக்களின் கூட்டணி. யோர்தான் சமவெளியில் உள்ள 5 நகரங்களின் ராஜாக்களான சோதோம், கோமோரா, அத்மா, செபோயிம் மற்றும் பேலா அல்லது சோவார் ஆகிய 4 ராஜாக்களின் இந்த 5 பேரும் 4 ராஜாக்களின் கூட்டணிக்கு எதிராக போரிட ஒன்று சேர்ந்தார்கள். The location, Valley of Siddim. The battlefield was known for its bitumen pits, creating a treacherous terrain. This area later became the part of the Dead Sea. இடம் சித்திம் பள்ளத்தாக்கு என்று சொல்லப்படுகிறது. இந்த போர்க்களம் நிலக்கீழ் குழிகளுக்கு பெயர் பெற்றது. இது ஒரு அபாயகரமான நிலப்பரப்பை உருவாக்கிற்று.
இது பின்னர் சாக்கடலின் ஒரு பகுதியாக மாறியது. சவக்கடல். ஜியோபொலிட்டிக்கல் கான்டெக்ஸ்ட். The region was a fertile, prosperous plain often coveted for its natural resources, highlighting the economic dimension of the conflict. புவிசார் அரசியல் சூழல். அந்த பகுதி வளமான செழிப்பான சமவெளியாக இருந்தது. அதன் இயற்கை வளங்களுக்காக அடிக்கடி விரும்பப்பட்டது. இது மோதலின் பொருளாதார தன்மையை எடுத்துக்காட்டுகிறது. Theological significance. This verse sets the stage for the broader historical narrative of the War of the Kings. It underscores the transience of worldly alliance and power. இறையியல் அர்த்தம் என்னவென்று பார்க்கும்போது இந்த வசனம் ராஜாக்களின் போரின் பரந்த வரலாற்றுக்கு ஒரு பின்னணியாக அமைகிறது. இது உலகில் கூட்டணிகளும் அதிகாரமும் நிலையற்றவை என்பதை வலியுறுத்துகிறது. It underscores a transience of worldly alliance and power, contrasting them with God's enduring and sovereign purposes. It sets the stage for Abraham's involvement and his eventual rescue of Lot, illustrating God's protection of his people amidst the chaos of human conflicts. இது உலகில் கூட்டணிகளும் அதிகாரமும் நிலையற்றவை என்பதை வலியுறுத்துகிறது. தேவனின் நீடித்த இறையாண்மை நோக்கங்களுக்கு முரணாக இது உள்ளது. இது ஆபிரகாமின் ஈடுபாட்டிற்கும் இறுதியில் அவர் லோத்தை மீட்டதற்கும் களம் அமைக்கிறது. மனித மோதல்களின் குழப்பங்களுக்கு மத்தியில் தேவன் தம் மக்களை பாதுகாப்பதை இது வெளிப்படுத்துகிறது. Let's read the next 4 verses, 4 to 7. அடுத்து நாம் 4 முதல் 7 வரை உள்ள 4 வசனங்களை வாசிப்போம். Verse 4. 12 years they served Kedorlaomer, and in the 13th year they rebelled. 4வது வசனம், இவர்கள் 12 வருஷம் கெதர்லாகோமேரை சேவித்து 13ஆம் வருஷத்திலே கலகம் பண்ணினார்கள். 5th verse. In the 14th year Kedorlaomer and the kings of that were with him came and attacked the Rephaim in the Ashtaroth, Karnaim and Zuzim of Ham, the Yemim of Shaveh Kiriatim. 14ஆம் வருஷத்திலே கெதர்லாகோமேரும் அவனோட கூடியிருந்த ராஜாக்களும் வந்து அசரோஸ் கர்னாயிமில் இருந்த ரெப்பாயிமரையும் காமிலே இருந்த சுசீமியரையும் சாவே கெரியாத்தீமிலே இருந்த ஏமியரையும் and the Horites in the mountains of Seir as far as Elparan, which is by the wilderness. சேயீர் மலைகளில் இருந்த ஓரியரையும் வனாந்தரத்துக்கு அருகான எல்பாரான் மட்டும் முறியடித்து. 7th verse. Then they turned back and came to Enmispath, that is Kadesh, and attacked all the country of the Amalekites and also the Amorites who dwelt in the Ezeron Tamar. 7ஆம் வசனம். திரும்பி காதேஸ் என்னும் என்மிஸ்பாத்துக்கு வந்து அமலேக்கியருடைய நாடனைத்தையும் அசாசான் தாமாரிலே குடியிருந்த எமோரியரையும் கூட சங்கரித்தார்கள். These verses describe the political background and the military campaign of the 4 eastern kings led by the Kedorlaomer, who invaded to suppress the rebellion of the 5 local kings of the Jordan Valley after 12 years servitude. இந்த வசனங்கள் 12 வருட அடிமைத்தனத்துக்கு பிறகு யோர்தான் பள்ளத்தாக்கில் உள்ள 5 உள்ளூர் ராஜாக்களின் கிளர்ச்சியை அடக்குவதற்காக படையெடுத்து வந்த கெதர்லாகோமேரின் தலைமையிலான 4 கிழக்கத்திய ராஜாக்களின் அரசியல் பின்னணி மற்றும் இராணுவ முகாமை விவரிக்கிறது. These verses trace the invaders' path through the region beyond the Jordan, showing them defeating various regional groups such as Rephaim, Zuzim, Yemim, Horites and Amalekites in their turning towards Sodom. This led to Lot's capture. இவ்வசனங்கள் படையெடுத்தவர்களின் பாதையை
யோர்தானுக்கு அப்பால் உள்ள பகுதி வழியாக கண்டறிந்து ரெஃபாமியர், சூசியர், ஏமியர், ஓரியர் மற்றும் அமலேக்கியர் போன்ற பல்வேறு பிராந்திய குழுக்களை அழித்து சோதோமை நோக்கி திரும்புவதை காட்டுகின்றன. இது லோத்து சிறைபிடிக்கப்படுவதற்கு வழிவகுத்தது. Key aspects of Genesis 14:4-7. Reason for the conflict. Verse 4. 5 kings of Jordan region, Sodom, Gomorrah, Admah, Zeboim and Bela, served Kedorlaomer of Elam for 12 years, but rebelled in the 13th year. ஆதியாம் 14:4-7 முக்கிய அம்சங்கள். மோதலுக்கான காரணம். வசனம் 4. யோர்தான் பிராந்தியத்தில் உள்ள 5 ராஜாக்கள் சோதோம், கொமோரா, அத்மா, செபோயிம் மற்றும் பேலா. இந்த 5 பேரும் ஏலாமின் ராஜாவான கெதர்லாகோமேருக்கு 12 ஆண்டுகள் சேவை செய்தார்கள், அடிமைத்தனத்தில் இருந்தார்கள். ஆனால் 13ஆம் ஆண்டில் அவர்கள் கிளர்ச்சி செய்தார்கள். இன்வேஷன் ரூட். verses 5-7. Kedorlaomer, along with his 3 allied kings, launched a punitive expedition attacking the lands surrounding the Jordan Valley to quell the rebellion. படையெடுப்பு பாதை. வசனம் 5-7 வரை. கெதர்லாகோமேர் தனது 3 கூட்டாளி ராஜாக்களுடன் சேர்ந்து கிளர்ச்சியை முறியடிப்பதற்காக யோர்தான் பள்ளத்தாக்கை சுற்றியுள்ள தேசங்களை தாக்கி தண்டனை கொடுக்கும் ஒரு பயணத்தை தொடங்கினான். Defeat of the regional people. verses 5-6. The allied forces defeated several groups. பிராந்திய மக்களை அழித்தல். வசனம் 5-6 வரைக்கும். இந்த கூட்டாளி படைகள் அந்த பிராந்தியத்திலிருந்த பின்வரும் பல குழுக்களை தோற்கடித்தார்கள். ஃபர்ஸ்ட், த ரஃபாயிம் இன் அஸ்ரோத் கர்யாயிம். 1வது அஸ்ரோஸ் கர்னாயிமில் உள்ள ரெஃபாமியர். செகண்ட், த சூசிம் ஆஃப் ஹாம். 2வது ஆமில் உள்ள சூசியர். தேர்ட், த எமிம் இன் ஷேவா கிரியாத்திம். 3வது சாவே கிரியாத்திம் ஏமியர். ஃபோர்த், த ஹோரைட்ஸ் இன் த ஹில் சிட்டி ஆஃப் சேயர். 4வது சேயிர் மலைப்பகுதியில் உள்ள ஓரியர். Final approach. verses 7. The invaders proceeded as far as Elparan near the wilderness, then turned back towards the Enmispath of Kadesh, crushing the Amalekites and Amorites, securing the area before engaging in battle with the 5 kings. இறுதி அணுகுமுறை. வசனம் 7. படையெடுத்தவர்கள் எல்பாரான் பாலைவனத்துக்கு அருகில் உள்ள இடம் வரை சென்று பின்னர் என்மிஸ்பாத் காதேஷ் நோக்கி திரும்பி அமலேக்கியரையும் எமோரியரையும் நசுக்கி 5 ராஜாக்களுடன் போரிடுவதற்கு முன்பு அந்த பகுதியை பாதுகாத்தார்கள். கான்டெக்ஸ்டுவல் சிக்னிஃபிகன்ஸ். The background to Lot capture. These verses, focusing on the political instability of the region, provide the background for the capture of Lot, who lived in Sodom and was an incidental casualty in this international conflict. சூழல் சார்ந்த முக்கியத்துவம். லோத்து சிறைப்பிடிக்கப்பட்டதற்கான பின்னணி. பிராந்தியத்தின் அரசியல் ஸ்திரத்தன்மையில் கவனம் செலுத்தும் இந்த வசனங்கள் சோதோமில் வாழ்ந்தவரும் இந்த உலகளாவிய மோதலில் ஒரு தற்செயலான பாதிப்புக்குள்ளானவருமான லோத்து சிறைப்பிடிக்கப்பட்டதற்கான பின்னணியை வழங்குகின்றன. ஹிஸ்டாரிக்கல் ஜியோகிராஃபி. This passage helps document the geopolitical landscape of the region during Abraham's time, illustrating the power of the Eastern Confederation forces over the local city-states. வரலாற்று புவியியல். இந்த பகுதி ஆபிரகாமின் காலத்தில் பிராந்தியத்தின் புவிசார் அரசியல் நிலப்பரப்பை ஆவணப்படுத்த உதவுகிறது. உள்ளூர் நகர அரசுகளுக்கு மேல் கிழக்கத்திய கூட்டமைப்பு படைகளின் அதிகாரத்தை இது எடுத்துக்காட்டுகிறது. Rebellion and the judgment. The rebellion of the 5 kings resulted in judgment at the lands of the invading army,
illustrating the instability and vulnerability of the wicked cities of the region. கிளர்ச்சியும் நியாய தீர்ப்பும். 5 ராஜாக்களின் கிளர்ச்சியானது படையெடுத்த இராணுவத்தின் கைகளால் தண்டனை தீர்ப்பில் முடிந்தது. இது பிராந்தியத்தில் உள்ள பொல்லாத நகரங்களின் உறுதியற்ற தன்மையையும் பாதிப்புக்குள்ளாக்கும் தன்மையையும் விளக்குகிறது. Now let us go to the final verses of this week's study, 8 and 9 of Genesis 14. First, let us read the verses. இப்பொழுது நாம் இந்த வார வேதாகம் படிப்பின் கடைசி பகுதியான வசனங்கள் 8 மற்றும் 9 கடந்து செல்கிறோம். வசனங்கள் 8 மற்றும் 9 வாசிப்போம். 8. And the king of Sodom, the king of Gomorrah, the king of Admah, the king of Zeboim, and the king of Bela, that is Sor, went out and joined together in the battle in the valley of Siddim. அப்பொழுது 8ஆம் வசனம், அப்பொழுது சோதமின் ராஜாவும் கொமராவின் ராஜாவும் அத்மாவின் ராஜாவும் செபோயிமின் ராஜாவும் சோவார் என்னும் பேலாவின் ராஜாவும் புறப்பட்டு சித்திம் பள்ளத்தாக்கிலே, verse 9, against Gedorlaomer king of Elam, Tidal king of nations, Amraphel king of Shinar, and Arioch king of Elasar, 4 kings against 5. 9வது வசனம், ஏலாமின் ராஜாவாகிய கெதர்லாகோமேரோடும் ஜாதிகளின் ராஜாவாகிய திதியானோடும் சினையரின் ராஜாவாகிய அம்ராபேலோடும் எலாசாரின் ராஜாவாகிய அரியோகோடும் யுத்தம் பண்ண புறப்பட்டு அந்த 5 ராஜாக்களும் இந்த 4 ராஜாக்களும் யுத்தம் பண்ணினார்கள். This passage describes a significant regional battle that took place in the valley of Siddim. இந்த வசன பகுதியானது சித்திம் பள்ளத்தாக்கில் நடைபெற்ற ஒரு முக்கியமான பிராந்திய போரை பற்றி விவரிக்கிறது. There 5 local kings of Sodom, Gomorrah, Admah, Seboim and Bela rebelled against a coalition of 4 eastern Mesopotamian kings led by Kedorlaomer. அங்கே சோதோம், கொமோரா, அத்மா, செபோயிம், பேலா ஆகிய 5 உள்ளூர் கானானிய ராஜாக்கள் கெதர்லாகோமேர் தலைமையிலான 4 கிழக்கத்திய மெசபடமிய ராஜாக்களின் கூட்டணிக்கு எதிராக கிளர்ச்சி செய்தார்கள். These 5 kings were defeated in this battle and Lot was taken captive, which prompted Abraham to intervene. இந்த போரில் அந்த 5 ராஜாக்களும் தோற்கடிக்கப்பட்டார்கள். லோத்து சிறைப்பிடிக்கப்பட்டார். இது ஆபிரகாம் இந்த விஷயத்தில் தலையிட தூண்டிற்று. Key aspects of Genesis 14, 8-9 verses. The 5 kings rebels. The rulers of Sodom, Gomorrah, Admah, Seboim and Bela of Sovar united to fight back. ஆதியாகமம் 14, 8, 9 முக்கிய அம்சங்கள். 5 ராஜாக்கள், அவர்கள் கிளர்ச்சியாளர்கள். சோதோம், கொமோரா, அத்மா, செபோயிம் மற்றும் பேலா, சோவார் ஆகியோரின் ஆட்சியாளர்கள் எதிர்த்து போரிட ஒன்றுபட்டனர். The 4 kings invaders led by Kedorlaomer of Elam, they included the Tidal of Goyim, Amraphel of Shinar and Arioch of Elasar. 4 ராஜாக்கள், இவர்கள் படையெடுத்தவர்கள், அந்த கிளர்ச்சியாளருக்கு எதிராக படையெடுத்தவர்கள். ஏலாமின் கெதர்லாகோமேர் தலைமையில் கோயிமின் திதியால், சினாரின் அம்ராஃபில் மற்றும் எலசாரின் அரியோக் ஆகியோர் இருந்தார்கள். கான்டெக்ஸ்ட். These cities had been under Kedorlaomer's rule for 12 years, but then decided to rebel. சூழல். இந்த நகரங்கள் 12 வருடங்களாக கெதர்லாகோமேரின் ஆளுகையின் கீழ் இருந்தன. ஆனால் அதன் பின்பு கிளர்ச்சி செய்ய முடிவு செய்தன. Location. This battle took place in the valley of Siddim, an area known for its asphalt pit. இந்த போர் சித்திம் பள்ளத்தாக்கில் நடந்தது. இது நிலக்கீழ், அதாவது தார் குழிகளை கொண்ட ஒரு பகுதியாகும். Significance. Military conflicts. This passage describes a major geopolitical conflict in the ancient Near East. It illustrates the power of the eastern kings over the Jordan Valley region. முக்கியத்துவம். இராணுவ மோதல். இந்த பகுதி பண்டைய அண்மை கிழக்கில் நடந்த
ஒரு பெரிய புவிசார் அரசியல் மோதலை விவரிக்கிறது. யோர்தான் பள்ளத்தாக்கு பிராந்தியத்தின் மீது கிழக்கு ராஜாக்களின் ஆதிக்கத்தை இது எடுத்துக்காட்டுகிறது. செட்டிங் த ஸ்டேஜ் ஃபார் ஆபிரகாம். த டிஃபீட் ஆஃப் த 5 kings led to the plundering of the cities and the capture of Lod. As a result, Abram was compelled to take action to rescue his nephew. ஆபிரகாமுக்கு களம் அமைத்தல். 5 ராஜாக்களின் தோல்வி அவர்கள் நகரங்கள் கொள்ளையடிக்கப்படுவதற்கும் லோத்து சிறைப்பிடிக்கப்படுவதற்கும் வழிவகுத்தது. இதன் விளைவாக ஆபிரகாம் தனது வளர்ப்பு மகனை காப்பாற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. Theological impact. It demonstrates that despite the alliance of the 5 kings, they could not overcome the power of 4 kings. Through this, a situation is created where only divine intervention through Abraham can bring victory. இறையியல் தாக்கம். 5 ராஜாக்களின் கூட்டணி இருந்த போதிலும் அவர்களால் அந்த 4 ராஜாக்களின் சக்தியை வெல்ல முடியவில்லை என்பதை இது நிரூபிக்கிறது. இதன் மூலம் ஆபிரகாம் வழியாக வரும் தெய்வீக தலையீடு மட்டுமே வெற்றியை தர முடியும் என்ற சூழ்நிலை உருவாக்கப்படுகிறது. வாட் பொலிட்டிக்கல் லைஃப் லெசன்ஸ் கேன் பி லேர்ன் ஃப்ரம் த Genesis 14:1-9? What practical life lesson can we learn from Genesis 14:1-9? ஆதியாகமம் 14:1-9 வசனங்களிலிருந்து நமக்கு கிடைக்கும் வாழ்க்கைக்கான நடைமுறை பாடங்கள் என்ன? Genesis 14:1-9 sets the stage for Abraham's rescue of his foster son Lot, while also offering several practical life lessons about faith, relationship and action. ஆதியாகமம் 14:1-9 வசனங்கள் ஆபிரகாம் தன் வளர்ப்பு மகனான லோத்தை மீட்டெடுக்கும் நிகழ்வுக்கு களத்தை அமைக்கிறது. அதே வேளையில் விசுவாசம், உறவுகள் மற்றும் செயல்பாடு குறித்த பல நடைமுறை வாழ்க்கை பாடங்களை இவ்வசன பகுதி நமக்கு வழங்குகிறது. The key lessons are as follows. இதில் முக்கியமான படிப்பினைகள் பின்வருமாறு உள்ளன. ஒரு 5 படிப்பினைகள் உள்ளன. அதை மட்டும் பார்த்து இந்த வேதாகம படிப்பை முடித்துக் கொள்வோம். First, the high cost of wrong choices. Lot went to Sodom, placing himself in a dangerous, unrighteous environment, which ultimately led to his capture. ஒன்றாவது, தவறான தேர்வுகளின் பெரும் விலை. லோத்து சோதோமுக்கு சென்றார். தன்னை ஒரு ஆபத்தான நீதியற்ற சூழலிலே வைத்துக் கொண்டார். அது இறுதியில் அவர் சிறைப்பிடிக்கப்படுவதற்கு வழிவகுத்தது. இது மிகப்பெரிய பாடம் நமக்கு. This teaches us to carefully consider the long-term spiritual consequences of our decisions, rather than making choices based solely on apparent worldly or short-term gains. வெளிப்படையான உலகப் பொருள் சார்ந்த அல்லது குறுகிய கால ஆதாயத்தை மட்டும் அடிப்படையாக கொண்ட தேர்வுகளை செய்யாமல் நமது முடிவுகளின் நீண்டகால ஆன்மீக விளைவுகளை கவனமாய் பரிசீலிக்கும்படி இது நமக்கு கற்பிக்கிறது. Second lesson, preparedness and action. Abram faced a crisis when Lot was captured. He acted decisively using his trained men to rescue them. இரண்டாவது, தயார் நிலையும் செயல்பாடும். லோத்து சிறைப்பிடிக்கப்பட்ட போது ஆபிராம் ஒரு நெருக்கடியை எதிர்கொண்டார். அப்போது அவர் தயக்கமின்றி நடவடிக்கை எடுத்தார். அவர் தம்மிடம் இருந்த பயிற்சி பெற்ற வீரர்களை கொண்டு லோத்துவையும் அவருடைய ஜனங்கள் எல்லாரையும் மீட்டுக்கொண்டார். This illustrates the value of being prepared and ready to act in faith when unexpected challenges arise. எதிர்பாராத சவால்கள் எழும்போது விசுவாசத்துடன் செயல்பட தயாராக இருப்பதன் மதிப்பை இது எடுத்து காட்டுகிறது. Third lesson, loyalty and compassion for family. Despite Lot's past selfish choices, Abram risked his life to rescue him. 3. குடும்பத்தின் மீதான விசுவாசமும் கருணையும். கடந்த காலத்தில் லோத்து சுயநலமான தேர்வுகளை செய்திருந்த போதிலும் ஆபிராம் அவரை மீட்க தன் உயிரை பணயம் வைத்தார். This teaches the importance of showing compassion,
mercy and loyalty to family members even when they have made wrong choices. குடும்ப உறுப்பினர்கள் தவறான முடிவுகளை எடுத்திருந்தாலும் அவர்கள் மீது கருணை, இரக்கம் மற்றும் விசுவாசத்தை காட்டுவதன் முக்கியத்துவத்தை இது நமக்கு கற்பிக்கிறது. Fourth lesson, courage amidst challenge. Abraham, with only 318 men, pursued a large victorious army. 4. சவால்களுக்கு மத்தியில் தைரியம். ஆபிரகாம் வெறும் 318 பேருடன் ஒரு மாபெரும் வெற்றி பெற்ற படையை துரத்திச் சென்றார். This demonstrates that when we are aligned with God's purposes, we can face daunting and overwhelming situation with courage. இது நாம் தேவனுடைய நோக்கங்களுடன் இணைந்திருக்கும் போது நம்மை அச்சுறுத்தக்கூடிய பெரும் சூழ்நிலைகளை கூட தைரியத்துடன் எதிர்கொள்ள முடியும் என்பதை விளக்குகிறது. The danger of entangling alliances. Fifth lesson. This passage describes the conflict between the kings of Sodom and the eastern alliances. 5. சிக்கலான கூட்டணியின் ஆபத்து. இந்த வசன பகுதி சோதம் ராஜாக்களுக்கும் கிழக்கு பகுதி கூட்டணிக்கும் இடையிலான மோதலை விவரிக்கிறது. It shows that forming wrong alliances or getting entangled in global situation can lead to disaster. தவறான கூட்டணிகள் அல்லது தவறான உலக சூழ்நிலையில் சிக்குவது பேரழிவுக்கு வழிவகுக்கும் என்பதையும் இது சுட்டிக்காட்டுகிறது. So we are learning 5 lessons from the first 9 verses of Genesis 14. First, the high cost of wrong choices, preparedness and action. Third, loyalty and compassion for family. Fourth, courage amidst challenges. Fifth, the danger of entangling alliances. எனவே நாம் ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் முதல் 9 வசனங்களில் பின்வரும் முக்கியமான 5 பாடங்களை கற்றுக்கொள்கிறோம். 1. தவறான தேர்வுகளுக்கு பெரும் விலை செலுத்த வேண்டும். 2. தயார் நிலையும் செயலும் மிகவும் முக்கியம் நமக்கு. 3. குடும்பத்தின் மீதான விசுவாசமும் கருணையும் நாம் கொண்டிருக்க வேண்டும். 4. சவால்களுக்கு மத்தியில் தைரியமாய் போரிட வேண்டும். 5. சிக்கலான கூட்டணிகள் ஆபத்துக்கு வழிவகுக்கும். This lesson reminds us to place our trust in God's protection and sovereignty because ultimately the battle belongs to the God. இந்த பாடங்கள் இறுதியில் யுத்தம் கர்த்தருடையது என்பதால் தேவனுடைய பாதுகாப்பிலும் இறையாண்மையிலும் நம்பிக்கை வைக்க நமக்கு நினைவூட்டுகின்றன. With this, we conclude this week's Bible study on the topic of rooted in His Word. If the Lord wills, next week on the same day, we will continue our study with the examination of the events followed in chapter 14. அவருடைய வசனத்தில் வேறுண்டுதல் என்ற தலைப்பிலான இந்த வாரத்திற்கான வேதாகம படிப்பை இத்துடன் முடித்துக் கொள்வோம். கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரம் இதே நாளில் இதே நேரத்தில் ஆதியாகமம் 14ஆம் அத்தியாயத்தில் தொடர்ந்து நடைபெற்ற விஷயங்களை பற்றி ஆராய்ச்சியுடன் நமது படிப்பை தொடருவோம். My heartful thanks to our dear brother Thunderkirk and his team for the excellent work in broadcasting the study through Ignite Radio. Ignite வானொலி மூலமாக இந்த படிப்பை ஒளிபரப்பு செய்யும் பணியை சிறப்பாக செய்து வரும் நமது அன்புக்குரிய சகோதரர் தண்டர்கிர்க் மற்றும் அவரது குழுவினருக்கு எனது மனமார்ந்த நன்றி. My sincere thanks to dear brother David, brother Jack Williams and sister Deepthi Williams for their excellent work in broadcasting this program in India. இந்த வானொலி ஒளிபரப்பை இந்தியாவில் மிகச் சிறப்பாக செய்து வரும் அன்பான சகோதரர் டேவிட் மற்றும் சகோதரி ஜேக் வில்லியம்ஸ் மற்றும் சகோதரி தீப்தி வில்லியம்ஸ் ஆகியோருக்கு என் மனமார்ந்த நன்றி. My heartfelt thanks to all the beloved brothers and sisters who listened to this broadcast from beginning to end. இந்த ஒளிபரப்பை துவக்கம் முதல் நிறைவு வரை கவனித்து கேட்ட அன்புமிக்க சகோதரி யாவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. Until we meet again, I am praying for you. மீண்டும் சந்திக்கும் வரை உங்களுக்காக ஜெபிக்கிறேன். Goodbye brothers and sisters. நன்றி சகோதரர்களே சகோதரிகளே.